விசேஷ விதமாக நாம் சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது நமக்கும் நம்ம சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். தியானத்திற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பு ரட்சகரே, ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நிறைய எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இதற்கு தகுதி இல்லாத ஒரு பாத்திரம் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு கொடுத்தான இந்த தருணத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறானப்பா. நீரே பேசும், நாங்கள் கேட்கிறோம், எல்லாவற்றையும் நம்முடைய கருத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜிம்மில் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உள்ள தலைப்பு மேல் அறையின் ஆவிக்குரிய அனுபவங்கள் என்கிறதான தலைப்பிலே நான் உங்களோடு பேசலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். மேல் அறையிலே நடந்தான சம்பவங்களை முன்வைத்து அது ஆவிக்குரிய வழியிலே நமக்கு எப்படிப்பட்டது என்று சொல்லி அதை அறிந்து கொண்டு நான் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் தாமே நம்மளோடு இடைபெடுவாராக. உங்களை எல்லாம் இந்த நாளிலே மேல் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறேன். என் கூட வாரீங்களா? இன்றைக்கி வேதத்தில் உள்ள மேல் வீட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். நீங்கள் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம விபிஎஸ்சில் ஒரு நல்ல ஒரு பாட் இந்த வருஷத்தில் சம்பவிப்போம். என்னது? ஜங்கல் சபாரி. ஆர் யூ ரெடி அப்படின்னோடனே நாங்கள் ரெடி என்று சொல்லி சொன்னார்கள் பிள்ளைகள். இந்த நாளிலே நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? மேல் வீட்டு அறைக்கு வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களை மேல் வீட்டுக்கு அறைக்கு கொண்டு சென்று அங்கே நடந்த சில சம்பவங்களை குறித்து அது நமக்கு ஆவிக்குரிய வழியிலே ஒரு நல்ல ஒரு ஊண்டுதலை கொடுக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அதை வாஞ்சியாய் நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே நிச்சயமாய் உங்களுடைய செவிகளை திறந்து இதை அருமையாய் கவனிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஒரு அறையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு முன்பதாக ஒன்று சொல்கின்றேன். 2018 ஆண்டிலே நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு பாஞ்சாலாங்குறிச்சிக்கு கடந்து சென்றோம். எல்லாம் கூட வந்தவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஊஞ்சல்லாம் இருந்தது, நம்ம சகோதரிகள்லாம் அந்த ஊஞ்சல் ஆடினாங்க, அதெல்லாம் நான் நன்றாக நினைவு இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாம் இந்த பாஞ்சாலாங்குறிச்சி அந்த கோட்டைக்குள்ளே போன உடனே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் உட்கார வைத்து அங்கே ஒரு நபர் அங்கே இருக்கிற விளக்கத்தை கொடுத்தார். கட்டபொம்மனுடைய வாழ்க்கை சரித்திரம், இந்த கோட்டை எப்படிப்பட்டதாக அமைக்கப்பட்டது என்று சொல்லி பல சரித்திரங்களை சொல்லி அவர் சொன்னார். இவையெல்லாம் அடங்கிய ஒரு CD கொடுக்கப்படுகிறது, நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், ரூபாய் 70 என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கி CD கொடுக்க போகிறதில்ல, அதற்கு மாறாக யூடியூப்பிலே உடனே உங்களுக்கு பதிவிறக்கம் செய்து தரப்படும். அல்லேலூயா! இந்த நாள் செய்தி உங்களுக்கு யூடியூப்பிலே பதிவிறக்கம் செய்து கொடுப்பார்கள். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது அறைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீ வேலைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்கே 3 அடுக்குகள் கொண்ட அறையை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். எதற்கு என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சிறு பிள்ளையிலிருந்தே நாம் சண்டே கிளாஸிலே இந்த நோவாவுடைய சரித்திரத்தை நாம் படித்து வந்திருக்கிறோம். ஜனங்கள் சீர்கட்டு அலைந்த சூழ்நிலையை அறிந்த ஆண்டவர் இந்த ஜனங்களை இந்த பூமியிலே நான் உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி எல்லாரையும் அழிக்கப் போகிறேன், சங்காரம் பண்ண போகிறேன் என்று சொல்லி நோவாவை மாத்திரம் நீதிமானாய் தெரிந்து கொண்டு நோவாவுக்கு இந்த பேழையை கட்டும்படியாக ஒரு கட்டளையை கொடுத்தார். அப்படி இருக்கிற சமயத்திலே நோவாவுக்கு சில அளவு முறைகளை கொடுத்து இந்த பேழையை உருவாக்கினார். சாதாரண ஒரு காரியமா? ஒரு கப்பல் கட்டுவதென்று சொல்லி சாதாரண ஒரு காரியம் அல்ல. 8 பேர் தான் அந்த வேலையை செய்தார்கள். மற்ற உலகத்தில் இருந்த யாவரும் இந்த காரியத்தை குறித்து அசட்டை பண்ணினார்கள். இந்த 8 பேர் சேர்ந்து இந்த பேழையை கட்டினார்கள். அதிலே அடுக்கடுக்காக 3 அறைகளை செய்தார்கள். இதில் மேல் அறையிலே
நோவாவும் நோவாவின் குடும்பத்தாரும் பிள்ளைகளும் பிள்ளையுடைய மனைவிகளும் அங்கே இருந்தார்கள் என்பது அறியப்படத்தக்கது. ஏன் இந்த 3 அறையை கட்டினார்கள்? எல்லா மிருகங்களையும், எல்லா ஜாதி ஜனங்களையும், எல்லா சந்துகளையும் அங்கே கொண்டு போய் வைத்தார்கள். அதில் இந்த மேல் அறையில் மாத்திரம் இந்த நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் இருந்தார்கள். எதற்கு என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்திருக்கிறீர்களா? சொல்ல முடியுமா யாராவது? கப்பல் கட்டுற காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. யூரோப் தேசத்திற்கு போகும்படியாக மெரைனில் நான் வேலை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ட்ரைனிங் எடுக்கும்படியாக 15 நாட்கள் ட்ரைனிங் எடுக்கும்படியாக யூரோப் தேசத்திற்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு ஒரு கம்பெனியிலே சுற்றி பார்க்கும்படியாக ஒரு அனுமதி கொடுத்தார்கள். ஹைகட்சி ஹாலண்ட் என்கிறதான ஒரு யூரோப்பியன் கம்பெனியிலே அந்த இடத்திலே போய் பார்க்கும்படியாக, சுற்றி பார்க்கும்படியாக அந்த இடத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் பார்த்த பொழுது அந்த கம்பெனியை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் குறைந்தது 1 வாரமாவது சுற்றி பார்க்க வேண்டும். அவ்வளோ பெரிதான ஒரு கப்பல் கட்டக்கூடிய ஒரு கம்பெனி இவ்வளோ பெரிதான காரியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் என்றால் வரைபடம் வரைகின்றவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், ஒரு பக்கம் அந்த மிஷின் இருக்கிற பார்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறது, கப்பல் கட்டுகிற இடம் ஒரு இடத்துல இருக்கிறது, கடலை குறுக்கே மறித்து கப்பலை கட்டுகிறார்கள். இவ்விதமாய் ஒரு கப்பல் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட இத்தனை தொழிலாளர்கள், இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நோவா மாத்திரம் எப்படி இந்த கப்பலை கட்டியிருப்பார்? இத்தனை பேரையும் உள்ளே கொண்டு போய் வச்சு அடைச்சி அத்தனை பேருக்கும் பராமரிப்பு பண்ணி இத்தனையும் செய்து இவ்வளத்தையும் காரியங்களையும் செய்து நோவா தானும் தங்கும்படியாக ஒரு மேலறையை அமைத்திருக்கிறார். எதற்கென்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் உள்ள ரகசியம். ஆண்டவர் கொடுத்ததான அந்த ஜீவியத்திற்கும் வேறு பிரிக்கப்பட்ட காரியத்திற்கும் இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்கு மத்தியிலே தன்னை வேறு பிரித்து நீதிமானாய் கண்டதற்கும் இவ்வளோ பெரிதான பேழையை அமைத்து இத்தனை ஜந்துக்களையும் காப்பாற்றும்படியாக கொடுத்த இந்த ஆலோசனைக்கும் தன் வாழ்க்கை புதிதாய் மாறப்போகிறது என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கும் அங்கே நன்றி சொல்லும்படியாக அந்த மேல் அறையிலே அங்கே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு அனுபவம், நமக்கு செய்ததான எல்லா காரியத்திற்கும் நாம் நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எப்படி நன்றி சொல்லி இருப்பான்? ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. இப்படி தான் பாடிப்பாருங்க நோவா. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு பெரிய அழிவு பேழைகளாக அவரை அழைத்து கொண்டு போய் பாதுகாத்த அந்த சூழ்நிலையை அறிந்த நோவா தான் குடும்பத்தாறு கூட அங்கே நன்றி பலிகளையும் துதிப்பலிகளையும் ஏறெடுக்கும்படியாக அந்த மேல் அறையிலே நோவா அங்கே அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டார். இன்றைக்கி நாமும் அப்படித்தான். நமக்கு சபை என்கிறதான பேழை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் சபை என்கிறதான இந்த பேழையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் நீங்களும் நானும் நன்றி அறிந்தவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மேல் அறையிலே நோவா தனக்கு கிடைத்ததான எல்லாவித அனுகூலங்களுக்கும் எல்லாவித காரியத்திற்கும் எல்லாவித நன்மைக்கும் அவர் அங்கே நன்றி சொல்வதற்கு அந்த மேல் அறையை அவர் பயன்படுத்தினது போல இன்றைக்கி நாமும் இந்த சபையிலே நமக்கு செய்த எல்லா காரியத்திற்காக வேண்டி நன்றி சொல்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பாடல் ஆராதனையிலே நாங்கள் பாடும் பொழுது வாய்களை விரிவாய் திறந்து உங்களுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை கூட நாங்கள் காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். பார்த்து போய்
கண்டு திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி முகங்குப்புற விழுந்து, இங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவானா, நன்றி சொல்லுவாளா என்று சொல்லி நம் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் முதலாவது அனுபவத்தை நாம் பழகிக்கொள்ள வேண்டிய அனுபவம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு முதலாவது நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறது? முதல் அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம், முதல் அறையிலே நடந்த சம்பவம். நோவாவுக்கு கிடைத்ததான அந்த விடுதலை, அவருக்கு கிடைத்ததான எல்லா காரியங்களிலும் அடுத்ததான ஒரு சந்ததி உருவாகுவதற்கு நோவாவை தெரிந்து கொண்ட அந்த காரியத்தையும், நோவாவுக்கு பேழை அமைப்பதற்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தையும், எல்லா ஜீவ ஜந்துக்களையும் பராமரிப்பதற்குரிய காரியத்தையும் அவன் செய்வதற்கு தேவன் பலன் கொடுத்ததினாலே அந்த மேல் அறையிலே அவன் கர்த்தரை நோக்கி துதிப்பதற்கும் பாடுவதற்கும் நன்றி சொல்வதற்கும் அந்த மேல் அறைவையை அவர் பயன்படுத்தினார். இன்றைக்கி நாமும் அதே போல் நாம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணுமாம்? கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து நன்றி பலிகளையும் துதிப்பலிகளையும் தேவனுக்கு செலுத்துவது அது நம்முடைய கடமையாக இருக்குது. இதில் நாம் தவறி இருந்தோம் என்று சொன்னால், இன்னும் வருகிற நாட்களாவது இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு, இந்த முதலாவது அறையின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். இது மிக மிக முக்கியம். ஏனென்று சொன்னால், இது தேவனே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நன்றி சொல்வார்களா என்று சொல்லி தேவன் ஆவலோடு எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் ஏமாற்றுவது அவ்வளோ நல்லதல்ல என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அதனாலே கர்த்தர் செய்த எல்லாவித நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். விபிஎஸ்சில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்களா இல்லையா? வாங்கினீங்களா இல்லையா? பேசுங்க எங்களோட. கிஃப்ட் கொடுத்தாங்களா இல்லையா? விபிஎஸ்க்கு வாலண்டியர்ஸு கொடுத்தாங்க, விபிஎஸ் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. விபிஎஸ் பிள்ளைகளை உள்ளே வாங்கப்பா, விபிஎஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்போது அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததான அந்த கிஃப்ட் வாங்கின உடனே நீங்கள் நன்றி சொன்னீங்களா? யாராவது நன்றி சொன்னீங்களா? ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொன்னீங்களா? அந்த பாட்டில் கலகலன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்கள் நன்றி சொல்லலேன்னு அர்த்தம். அந்த பாட்டில் நிமிர்ந்து நின்றுச்சுன்னா நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் கீழே விழுந்து கலகலன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம நன்றி சொல்லலேன்னு அர்த்தம். அந்த பாட்டில் தண்ணீர் நிரப்பப்பட்டு நல்லா இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நன்றி சொல்லி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா காரியத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஒரு காரியத்தை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடித்தது. எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னாராம், சின்ன சின்ன காரியத்துக்கெலாம் ஒரு பொருள் வாங்கினாலும் நன்றி சொல்வேன் என்று சொல்லி. அப்போ சொன்னாராம், இந்த சேவிங் பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேடு வாங்கின உடனே அவர் நன்றி சொன்னாராம். அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். இதற்கு நான் நன்றி சொல்லவில்லை என்று சொன்னால் நான் சேவிங் பண்ணும்போது என் முகத்திலே அது கோடு போட்டு போயிடும் என்று சொன்னாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டுமாம்? வாங்கக்கூடிய, எடுக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் கர்த்தாவே நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் செய்த எல்லாவித காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் நன்றி சொல்ல நாம் பழக வேண்டும். இரண்டாவதாக ஒரு மேல் அறைக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். நோவாவினுடைய பேழையை பார்த்துட்டிங்களா? அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு அறைக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சுனேமே என்கிறதான ஊரிலே கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்தால் அந்த ஸ்திரீ செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பார்க்கிறோம், எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் அங்கே போகும் பொழுதெல்லாம் இந்த சுனேமியால் வீட்டிலே தங்கி இருந்து, இந்த கணம் பொருந்திய ஸ்ரீ வீட்டிலே தங்கி இருந்து அவர்
ஊழியங்களை செய்து வந்தார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். இவர் கடந்து போகும் பொழுதெல்லாம் இந்த வீட்டில் தங்குவதனாலே தன்னுடைய வீட்டு தலைவராகிய கணவரிடத்திலே கேட்டு, இந்த மனிதன் அடிக்கடி நம்ம இடத்துல வருகிறாரே, இவருக்கு ஒரு மேல் அறையை கட்டி அதில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு வைப்போம், அவர் நம்ம இடத்துல வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம் என்று சொல்லி இங்கே தன்னுடைய வீட்டுக்காரரை கேட்டு ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த அனுபவம் என்னவென்பது சொல்லி உங்களுக்கு நான் விளக்கமாய் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த ஊழியக்காரர் வரும்பொழுதெல்லாம் இந்த அறையிலே தங்குவதற்கு சில பொருட்களை அங்கே உள்ள வைத்திருப்பதை பார்க்கிறோம். முதல் பொருள் என்ன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது அங்கே கட்டில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கட்டில் எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய அர்த்தத்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் வந்து நம்மளோடு தங்கும்படியாக இங்கே ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. கட்டில் இல்லாத வீட்டில் தங்க முடியுமா? தங்கலாம், தங்க முடியாது. லாட்ஜுக்கெல்லாம் போனோம்னா டபுள் காட்டு வேணுமா, சிங்கிள் காட்டு வேணுமா என்று சொல்லி கேட்பாங்க. தங்குவதற்கு வசதியாக அங்கே காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த கட்டில் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு தங்கும்படியாக நம்மிடத்திலே அவர் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 29வது வசனம். வாசியுங்கள் சீக்கிரமாய். அவர்கள் அவரை நோக்கி, நேர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுது போயிற்று, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுதும் அங்கே தங்கும்படி யார் போனார்கள்? அதுக்கு மேலே உள்ள காரியங்களை இங்கே வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பதாக அங்கே அநேகருக்கு தரிசனமான பின்பு அங்கே கடந்து போகும் பொழுது சாயங்காலம் ஆகிவிட்டது, நீங்கள் எங்கள் இடத்திலே வந்து தங்குங்கள் என்று சொல்லி அங்கே வருந்தி கேட்பதை பார்க்கிறோம். இதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்தில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால், நம் வீட்டில் அவர் தங்கக்கூடிய வசதியுள்ள காரியங்களை நாம் செய்து வைக்க வேண்டும். கர்த்தர் தங்குவதற்கு கட்டில் மிக மிக அவசியம் என்பதை குறித்து இங்கே உணர்த்துக்க. கட்டில் என்பது ஆண்டவர் வந்து நம்மிடத்திலே தங்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலே என் வீட்டிலே வந்து தேவன் தங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துக்குரிய இந்த கட்டில் நம்மளிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். அடுத்ததாக ரெண்டாவது ஒரு காரியம், மேஜை. கர்த்தரோடு கூட பந்தி இருக்க, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தரோடு கூட நாம் பந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசியுங்கள். என் சத்துருக்கள் முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி என் பாத்திரம் நிரம்ப வழிகிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நம் சத்துருக்கள் முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பந்தி என்ன என்று சொன்னால் அது கர்த்தருடைய பந்தி தான், வேறு எந்த பந்தியும் இல்லை. அவரோடு தான் நாம் பந்தி இருக்க முடியும். அதே போல் நமக்கு ஏற்படுகிற பந்தி எப்படிப்பட்ட பந்தியாக இருக்கும் என்று சொல்லியும் அவர் உணர்த்தி காண்பிக்கிற காரியத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21 சொல்கிறது, நீங்கள் கர்த்தருடைய பந்தி பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே, நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்காளர்கள் அல்ல என்று சொல்லி இங்கே கூறப்படுகிறதை பார்க்கிறோம். சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பந்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தின் பந்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பந்தி எப்படிப்பட்ட பந்தியாக இருக்கிறது? இந்த நாட்களிலே சில நேரங்களே சூழ்நிலை நிமித்தமாக நாம் பலவித கலப்படமான காரியங்களை செய்து விடுகின்றோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கின்ற ஒரு காரியம், நம்முடைய பந்தி எப்பொழுதும் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தின் பந்தியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய பந்தி எப்படிப்பட்ட பந்தியாக இருக்கிறது? ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் கேட்டு கதவை திறந்தால் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். நாம் ஆண்டவரோடு போஜனம் பண்ணுற ஒரு பந்தியாக இருக்க வேண்டும். நம்முடைய பந்தி எப்பொழுதும் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு ஐக்கியத்தின் பந்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக
அடுத்த உள்ள அங்கே இருக்கிற பொருள் என்னவென்று சொன்னால் நாற்காலி. நாற்காலி என்பது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறதான ஒரு காரியம். இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அனுதினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 39 42 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் 42வது வசனத்தை வாசியுங்கள். தேவையானது ஒன்றே தெரிந்து கொண்டால் என்று இயேசு இங்கே ஒரு சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாற்காலி என்பது வேத வசனத்தை அமர்ந்து கேட்கிறதான ஒரு அனுபவம். இந்த மேல் அறையிலே இந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். நாம் எப்பொழுதும் தேவ வசனத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டிய நாட்களில் யூடியூபை பார்த்து யூடியூபினுடைய சத்தங்களை கேட்கிறதா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சத்தத்தை கேட்பதற்கு ஆள் இல்லை. வேறு சத்தம் காதில் நிறையா தோணிக்குது. எல்லாருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு வேறு சத்தம் காதில் தோணிக்கிறது. இப்படியெல்லாம் பலவித சத்தம் காதில் தோணிக்குது. இந்த சத்தங்கள்லாம் ஒரு காலம் நம்மளை பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்கு கொண்டு செல்லாது என்பதை நான் உணர்த்தி காண்பிக்கிறேன். நமக்கு கேட்கிற சத்தமெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சத்தமாக இருக்க வேண்டும். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சத்தம் ஒன்றுதான் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை கண்டடைய செய்யும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அநேகர் இதிலே வழி தவறி போவதை நான் மிகவும் வருத்தத்தோடு நான் சொல்லுகின்றேன். 24 மணி நேரம் கொடுத்தாலும் யூடியூப்பை பார்க்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பரிசுத்த ஆவியார் நம்ம உள்ளத்தில் இருந்தால் மாத்திரம்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஆவியானவர் உணர்த்தி காண்பித்தால் மாத்திரமே இந்த சம்பவத்திலிருந்து நாம் விடுவிக்க முடியும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கேட்கிறவர்களாய் நாம் ஆயத்தமாக முடியும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறதுக்கு நாம் மறந்து விடக்கூடாது. அதற்கு நாம் முக்கியமாய் நாம் செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகின்றேன். அடுத்ததாக குத்து விளக்கு. அந்த அறையில் இருந்ததான அடுத்த பொருள் குத்து விளக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு. ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வேறு விதத்தில் இருக்குது காரியங்கள்லாம் தியானிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மேல் வீட்டு அறையிலே ஆவிக்குரிய அனுபவங்கள் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம பேசுகிறேன். அப்போ இந்த பொருள் எதுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா, குத்து விளக்கு எதற்கு? வெளிச்சத்தை கொடுப்பதற்குன்னு சொல்லி பாஸ்டர் நமக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அது வெளிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்லி நமக்கு முன்கூட்டி அதை சொல்லி அதற்குரிய அர்த்தங்கள் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறார். இது விளக்கு வெளிச்சத்தை கொடுப்பது தான். ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னால் வேதத்தை வாசிப்பதற்கு. வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்பது, வசனம் என்பது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சம் கொடுக்கிற தீபமாகவும் இருக்குது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம்தான் வெளிச்சம் என்பதை மறந்து விட வேண்டாம். இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தில் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவனுடைய பாதை செம்மையாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கும். இன்றைக்கி தடைகள் வருகிறது என்று சொன்னால் வேதத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் சரியாய் நடக்காதன் மித்தமாகத்தான் இன்றைக்கி அநேக காரியங்களை நாம் தடைபட்டு போயிருக்கின்றோம். இந்த வெளிச்சம் நம்மளுக்கு வேதத்தை வாசிக்கும்படியாக இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வார்த்தையினாலே தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வார்னு சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. அப்போ தன்னுடைய வாழ்க்கை செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனம் கொடுக்கிற வெளிச்சத்திலே யாரெல்லாம் நடக்கிறார்களோ, இந்த வேத வசனம் சொல்கின்ற காரியத்தில் யாரெல்லாம் செம்மையாய் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாதையெல்லாம்
ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இன்றைக்கி வேதத்தை வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் வீட்டில்? யாரையும் கைதூக்க சொல்லலை. இன்றைக்கி வேதம் வாசித்தீர்களா என்று சொல்லி கைதூக்க சொல்ல. கொஞ்ச வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய அண்ணன் பாஸ்டர் ஒரு பேப்பர் நிறைய அவளை கொண்டு வந்தார். என்னென்ன இது அப்படின்னு கேட்டேன். இதை போய் உங்கள் வீட்டில் போய் ஒட்டிக்கோங்க, ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒவ்வொரு பேப்பராக ஒட்டிக்கோங்க, என்ன எழுதியிருக்கிறத வாசித்து பாருங்கள் என்று சொல்லி சொன்னார். அதில் எழுதியிருந்த வாசம் என்ன என்று சொன்னால், இன்று வேதம் வாசித்தாயா? ஒரு கேள்விக்குறி. இங்கே நம்ம சபையிலேயே நம்ம வீட்டுகளையும் இதை ஒட்டணும் கண்டிப்பாக. இன்று நீ வேதம் வாசித்தாயா? அநேக வேலை பொழுது இருக்கலாம், எடுத்தோடனே ஓட வேண்டிய அவசியம் வரும். பிள்ளைகளுக்கு காலையில் எழுந்து சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும், ஷூ எடுத்து கொடுக்கணும், டிஃபன் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு யூனிஃபார்ம் போடணும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தேவனுக்கு அடுத்த நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே வேதத்தை வாசித்தோமா என்று சொல்லி கேள்வி கேட்டால் அநேகர் அதற்கு பதில் சொல்ல முடியாது. வேதத்தை வாசிக்க வேண்டும், அனுதினமும் வாசிக்க வேண்டும். அவசரமாக காலண்டருக்கு வசனத்தை வாசிச்சுட்டு போகிறதுக்கு அல்ல. கொஞ்சம் அமர்ந்து காலையில் சீக்கிரமாக எழுந்து தன்னுடைய செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்துவிட்டு அமர்ந்து நீங்கள் கொஞ்சம் வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன். வேதத்தை வாசிக்காத நாட்கள் கிடையாது. நாங்கள் குடும்பமாக வேதத்தை வாசிக்கின்றோம். அனுதினமும் அதிகாலையில் வேதத்தை வாசிக்கின்றோம். அது வெளிச்சத்தின் பாதையிலே நம்ம நடத்தி செல்லும். அது குறைவில்லாதது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், உங்களையும் என்னையும் எதிரில் இருக்கிற காரியங்களையும் நியாயம் தீர்க்கும். இந்த வேதத்தை வாசிப்பதற்கு யாரெல்லாம் மறந்து போயிருக்கிறீர்கள்? அந்த வேதத்தை நீங்கள் மறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை வேறு விருத்த தெய்வன் மறந்து விடுவார். எச்சரிக்கை. இந்த காரியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் வேதத்திலே பிரியமாக இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கலாம். வேதத்திலே நான் எப்பொழுதும் பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானமாக இருக்குது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் தியானிக்கிறோம், எவ்வளோ நேரம் தியானிக்கிறோம், எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்துக்கு எப்படி முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், எவ்வளவு தூரமாக அந்த வேதத்தை அசட்டை பண்ணுகிறோம் என்பதெல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வேதத்தை நாம் எந்த அளவுக்கு வாசித்து வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் மேஜை பார்க்கிறோம், கர்த்தர் இடத்துல முதல் கட்டில் பார்க்கிறோம், கர்த்தர் நம்ம வீட்டில் தங்கும்படியாக. இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தரோடு பந்தி இருக்கும்படியாக மேஜையினுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். மூன்றாவது காரியம், நாற்காலி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், குத்துவிளக்கு. அந்த குத்துவிளக்கு வெளிச்சத்திலே கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதற்கு என்று சொல்லி இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி இந்த இரண்டாவது வீட்டினுடைய மேல் அறையினுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு 2 காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நோவாவுடைய பேழையிலே நன்றி பலிகளை செலுத்தும்படியாக அந்த மேல் அறையிலே அந்த அனுபவத்தை நோவா அந்த அனுபவத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடைப்பிடித்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வீட்டிலே பார்த்தோம், இங்கே வேத வசனம் வாசிப்பது, அங்கே பந்தி இருப்பது, மற்ற காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதாக உங்களை ஒரு மேல் வீட்டு அறைக்கு நான் உங்களை அழைத்து செல்ல போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை சத்தமாய் ஒரு வாசியுங்க. ம் 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 உங்களுக்கு இது எல்லா காரியம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பதாக இவர்கள் எல்லாம் ஒரு மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த சீசர்கள். இவர்களெல்லாம் பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வரும் வரைக்கும் காத்திருந்த பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இந்த அனுபவம் என்னவென்று சொன்னால்,
பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய அனுபவம் இந்த மேலிட் அறையிலே நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அங்கே எல்லாரும் ஒருமனமாய் கூடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கெல்லாம் ஒருமனமாய் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி ஒருமனம் இல்லாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரமாட்டார். அங்கே ஆவியானுடைய அபிஷேகம் கண்டிப்பாக வராது. இதில் முக்கியத்துவப்படுத்துவது என்று சொன்னால் ஒரு மனம் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு காரியமும் நடக்காது. இன்றைக்கி நம்முடைய சபையிலே மிக மிக முக்கியமாய் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய காரியம் ஒரு மனம் மிக மிக அவசியம், தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்பொழுதுதான் ஆவியானவர் திருச்சபையிலே ஊற்றப்படுவார்கள். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுதெல்லாம் குறைவுகள் நிறைவாகும், ஆசீர்வதிக்கப்படுவோம், அங்கே சுகங்கள் கிடைக்கும், அங்கே எதிரான காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகப்படும், சத்துருடைய செயல்பாடுகள் எல்லாம் உடைக்கப்படும். இவையெல்லாம் நமக்கு சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே பலமாக இறங்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த அனுபவம் எதை குறிக்கிறது சொன்னால், மேல் வீட்டு அறையில் அங்கே ஒரு மனமாய் கூடி அவர்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கி ஒரு மனமாய் கூடி வருவதற்கு நாம் எத்தனை வாஞ்சையாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நேற்றைக்கு உபவாச ஜெபம் நடந்தது. என்ன நடந்தது? சபையில் சொல்லுங்கள். உபவாச ஜெபம் நடந்தது. உபவாச ஜெபத்துக்கு வந்தவர்கள் எத்தனை பேர்கள்? எலிசபெத் அக்கா வந்திருந்தாங்க, நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம், பாஸ்ரையாவும் பாஸ்ரமாவும். இன்றைக்கி நாங்கள் 4 பேரும் வரலைன்னா பாஸ்ரமாவும் பாஸ்ரையாவும் தான் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கணும். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்வோம், ஆவியானவர் எந்த அளவுக்கு பலமாக இறங்குவார், எல்லாம் ஒரு கேள்விக்குறி. ஆவியானவர் பலமாக இறங்க வேண்டும் என்று சொன்னால் சபையிலே சொல்லப்படுகின்ற எல்லா ஆவிக்குரிய காரியத்திற்கும் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மேல் வீட்டின் அறையின் அனுபவத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு நாம் ஒருமனப்படுகின்றோம். தயவுசெய்து இனிமேலாவது ஆவிக்குரிய காரியத்திற்கு நாம் எல்லோரும் ஒருமனப்படுவோம். நிச்சயமாய் ஆவியானவர் இங்கே பலமாய் இறங்குவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். 5 நடுங்கி கொண்டிருந்தான சீசர்கள் இனி என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி நின்றதான சீசர்கள், அங்கே அவர்கள் பெற்றதான அனுபவம், அங்கே ஆவியானவர் பலமாய் ஊற்றும் பொழுது தைரியமாய் எழுந்து அவர்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிப்புகள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் பயந்த சூழ்நிலையை மாற்றும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த மேல் வீட்டினுடைய அறை அனுபவம் நம்முடைய எல்லா பயந்த சூழ்நிலையும் அது மாற்றி தருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்று அவர்கள் மேலே பலமாய் ஊற்றப்பட்டதான அனுபவத்தின் மித்தமாக சபைகள் உருவானது, அநேக ஊழியர்கள் எழும்பினார்கள், அவர்களால் இந்த உலகத்தை கலக்குகின்றவர்களாய் கடந்து வந்தார்கள். ஆவியானவர் எங்கே பலமாய் ஊற்றப்படுகிறதோ அவர்கள் உலகத்தை கலக்குவர்களாய் எழும்புவார்கள். இல்லைன்னா அந்த உலகம் நம்மளை கலக்கிக்கிட்டு இருக்கும். இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற காரியம் நமக்குத்தான் எதிரான காரியங்கள் அநேகம் வருகிறது. ஆனால் எதிரான காரியங்களை நாம் முறியடிக்க முடியவில்லை, அதற்கு செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மனம் இல்லை, பரிசுத்த அவனுடைய பலமான அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இல்லை என்பதுதான் ஒரு குறைபாடு. 3வது அனுபவம் நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், ஆவியின் அபிஷேகம் நிச்சயமாய் நமக்கு வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அங்கே பஸ்கா பண்டிகை நாட்களே ஆண்டவர் பலமாக இறங்கினார். அங்கே அந்த மலைகளெல்லாம் அதிர்ந்தது என்று சொல்லி நமக்கு பாஸ்டர் நிறைய இடத்துல அவருக்கு நமக்கு அதுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். அதுபோல் இந்த மேல்வீட்டாரனுடைய அனுபவம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நாளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் எளிமை பிரகாசிக்கிறவர்களாய் காண வேண்டும் என்று சொல்லி இந்த மேல்வீட்டு அறையின் இந்த 3வது அனுபவத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே உணர்த்தி காண்பிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனம் மிக மிக முக்கியம். ஒரு மனம் இல்லாத இடத்திலே நம்முடைய காரியங்கள்லாம் சீதரண்டு போய்விடும். அதனாலே இந்த நாட்களில் ஒரு மனத்துக்கு நாம் என்ன செய்வோமா, தன்னை அர்ப்பணிப்போம்.
4வதாக ஒரு அறைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். வாசிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நகரத்திற்குள்ளே போங்கள், எதிர்ப்படுவான், போங்கள், நோக்கி சொல்லுங்கள், அவன் விரித்து விஸ்தாரமான மேல்வீட் அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சொன்ன வார்த்தை, நான் பஸ்காவை புசிக்கும்படியாக எந்த இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரே சொல்லிட்டார். ஒரு மனுஷன் தண்ணி குடம் தூக்கிட்டு வருவான், அவன் பின்னாடி போங்க, அவன் எந்த வீட்டுக்குள்ள நுழையிறானோ அங்கே போய் கேளுங்க, அந்த வீட்டு எஜமான் எல்லா விதத்தையும் மேல் வீட்டு அறையில் ஆயத்த பண்ணி வைத்திருப்பார், அங்கே பஸ்காவை புசிப்பதற்கு நீங்கள் எனக்கு ஆயத்த பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக வேண்டியும் அவர் சிலுவையிலே மரணத்தை சந்திக்கப் போகிறார். அதற்கு முன்பதாக சீசர்களுக்கெல்லாம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக அந்த அறையை ஆயத்தம் பண்ணி அந்த பஸ்கா புசிக்கும்படியாக அங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சீசர்களுக்கு நான் இந்த மாதிரி சிலுவையிலே மரணத்தை நான் எதிர்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி, இந்த சரீரம் உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரம், இந்த இரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தம் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் சொல்லி அங்கே அந்த சீசர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதை, மேல் அறையிலே கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். இது என்னவென்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்போனோம் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கக்கூடிய காரியத்தை அந்த மேல் அறையிலே அவர்கள் அனுபவித்தார்கள். நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மனிதனாய் அவதரித்து அவர் பாடுகள் பட்டு, என்னுடைய அக்கிரமம் உங்களுடைய அக்கிரமம், வியாதி வேதனை எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் அங்கே சிலுவையிலே மரித்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்த ஒரு புதிய உடன்படிக்கையின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் செய்தான ஒரு காரியம், புதிய உடன்படிக்கை நம்மளுக்கு பலனடையும்படியாக, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தொடர்ந்து கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்காதவாடி அவருக்குள்ள பலனடையும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கதான ஒரு அனுபவம் அந்த மேல் வீட்டு அறையிலே அன்று சீசர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவங்க தூர போகலை. அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார்களாம், ஆண்டவர் போன பின்பதற்காக அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது புதிய உடன்படிக்கைக்குரிய காரியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பந்தியிலே நாம் பங்கெடுக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம், நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். உங்களுக்காக வேண்டிய எனக்காக வேண்டிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். நாம் இந்த அனுபவத்தை விட்டுவிடாதபடி யாவரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பதற்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கி எடுத்துக்கிறோம், அடுத்த வாரம் அடுத்த மாதம் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி ஒதுங்கி போவதற்கு அல்ல, நீங்களாலும் கர்த்தருடைய பந்தியிலே தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். இது என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான புதிய உடன்படிக்கையாக இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்கு 4 இடத்துல கூட்டிகிட்டு போன 4 மேல் வீட்டு அறையில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கு தெளிவாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். நிச்சயமாக இந்த அனுபவங்களை நீங்கள் சுதந்திரித்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். எத்தனை பேர் இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப விளக்கமாக எனக்கு கொடுப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. தேவன் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.